எவ்வளவு கேட்டீங்க அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம். முதல்ல தெரிஞ்சதுக்கு சொல்லுவோம்னு சொல்லல. அதுதான் எதை முதல் கேள்வியா நீ கேட்கறீங்களோ அதுதான் சொல்லுவோம். கண்டிப்பா இதை உறுதியா கடைபிடிச்சா தான் எல்லாருக்கும் எல்லாம் ரொம்ப மனம் வந்து போறாங்க. பல ஊர் நிகழ்ச்சிகள்ல அவர் ஒருத்தர் எந்திரிச்சு மைக் கிடைச்ச 10 படிச்சு விட்டுறாரு. அவர் மத்தவங்க எல்லாம் என்னங்க எங்களை கூப்பிட்டு ஒருத்தருக்கு 10 கேள்விக்கு சொல்றீங்க அப்படின்னு வந்தவங்களுக்கு என்ன இருக்கு மனசுல ஒரு சங்கடம் வந்துடக்கூடாது. அதனால இதை கொஞ்சம் உறுதியா நீங்க கடைப்பிடிங்க. ஆனா நீங்க 2, 3, 10 கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் முதல் கேள்விக்கு மட்டும்தான் விட சொல்லுவேன். முதல் கேள்விக்கு மட்டும் தெரிஞ்சதுக்கு இல்ல. முதல் கேள்வி எதுவோ அது ஒண்ணுமில்லாத கேள்வி அதுதான் சொல்லுவேன். அதனால நீங்க கேட்டு வேஸ்ட் பண்ணாம அதை ஒண்ணு கடைபிடிச்சுக்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது நீங்க அந்த விஜய் டிவி நிகழ்ச்சி பார்த்தவங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் இந்த மாதிரி பல ஊர்களில் நடத்தி அதுல பல கேள்விகள் கேட்டு நம்ம ஒளிபரப்பிட்டு வந்துட்டோம். என்னென்ன கேள்விகள் ஒளிபரப்பு பட்டுச்சோ அதை திரும்பி கேட்டீங்கன்னா நாங்க மறுக்க மாட்டோம். திரும்பி நீங்க கேட்கலாம். கேட்டால் நாங்க பதில் சொல்லிடுவோம். ஆனா அந்த கேள்வி டிவியில வராட்டி நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்? அது ஏற்கனவே கேட்டு ஒளிபரப்பப்பட்டதை திருப்பி ஒருக்க ஒளிபரப்ப மாட்டோம். நீங்க டிவியில் ஒளிபரப்பணும் நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா அது மாதிரி ஒளிபரப்பப்படாத கேள்விகள் கேட்டா தான் அது ஒளிபரப்புக்கு உரியதாக அமையும். ஒளிபரப்பப்பட்டதை திருப்பி கேட்டீங்கன்னா ஒரே கேள்வி திருப்பி திருப்பி போட்டு இருந்தோம்னு சொன்னா அது வேஸ்ட். பொருளாதாரத்தை வீணடிக்க கூடாது. அந்த வகையில நீங்க எந்த கேள்வி வேண்டாலும் கேட்கலாம். ஆனால் ஒளிபரப்புல நீங்க வருத்தப்படக்கூடாது. 20 கேள்வி கேட்டு எல்லாம் கேட்ட கேள்வியா இருந்தா ராமநாதபுரத்துல இருந்து ஒண்ணும் வராது. கேட்ட கேள்வியா இருந்துச்சுன்னா கேட்ட கேள்வி எங்களுக்கு ஈஸி பதில் சொல்றது. கேட்காத கேள்வினா கொஞ்சம் சிரமம் இருக்குன்னு. ஆனா நாங்க அதுதான் விரும்புறோம். கேட்காத கேள்வியை கேளுங்க அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது விஷயம். மூணாவது முஸ்லீம் சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா இத கேள்வி கேட்பாங்க. எப்படி வேண்டாலும் கேட்பாங்க. அவங்க எவ்வளவு கடுமையா வேண்டாலும் கேட்கலாம். இந்த மாதிரி கூட அவங்க கேட்கலாம். அப்படி கேட்டார்களே ஆனால் முஸ்லீம்கள் யாரும் எந்த ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம கிட்ட பதில் தான் சொல்லுவோம். நம்ம விளங்குதா? நான் தான் பதில் சொல்லணுமே தவிர நீங்க அங்க இருந்துட்டு யாரும் பதில் சொல்லக்கூடாது. நீங்க எந்த ஒரு உணர்வை காட்டக்கூடாது. நீங்க அமைதியா பார்வையாளரை மட்டும்தான் முஸ்லீம்கள் இருக்கணும். இத முஸ்லீம்கள் யாராவது மீறினாங்கன்னு சொன்னா அவங்க அரங்கத்திலிருந்து அப்புலப்படுத்தப்படுவாங்க. நீங்க எப்படி கேட்டாலும் உங்களை ஒண்ணு யாரும் பண்ண மாட்டோம். நீங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். விளங்குதா? எந்த ஒரு அதிருப்தியும் உங்க மீது நாங்க காட்ட மாட்டோம். நம்முடைய பழக்கத்திலேயோ நேற்று பழகிக்கிட்ட முறையிலேயோ எங்க சகோதரர்கள் எந்த வித்தியாசத்தையும் வெளியே போன பிறகு காட்டிக்கிற மாட்டாங்க. அந்த ஒரு பயிற்சியை கொடுக்குற நோக்கம். எப்படி வேண்டாலும் கேள்வி கேட்டு அந்த சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. சகிப்புத்தன்மை இருக்குது, எங்கள்கிட்ட பதில் இருக்குது அப்படின்னு சொல்வதுதான் இதனுடைய நோக்கம். இப்ப கேட்கலாம் கேள்வியை. சகோதரர்கள் கவனத்திற்கு, முஸ்லீம் சகோதரர்கள் கவனத்திற்கு, முஸ்லீம் அல்லாத நம்மளுடைய தோழர்கள் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. அதனால முஸ்லீம் தோழர்கள் யாராவது மேல இருந்தீங்கன்னா தயவு செய்து அவர்களுக்கு வழிவிட்டு கீழே போயிருங்க. அதே மாதிரி முஸ்லீம் சகோதரர்கள் கண்டிப்பா டோக்கன் வாங்கினா தான் சாப்பாடு. முஸ்லீம் அல்லாத நம் தோழர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுது. முஸ்லீம் தோழர்கள் கண்டிப்பாக 30 ரூபா டோக்கன் அதை நீங்க வாங்கினா தான் சாப்பாடு கிடைக்கும். அதையும் அறிவிப்பு செய்யறோம். கிச்சன் பக்கத்துல அந்த டோக்கன் கொடுக்கறாங்க, வாங்கிக்கிறங்க. வணக்கம். பேரை சொல்லிக்கிறேங்க. என்னுடைய பேர் சீனிவாசன். நான் பக்கத்தில் ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம் தான். நான் இப்போ கீழக்கரையில் இருக்கேன். இப்போ உங்களுடைய இதை தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வாரம் கூட விட்டு போவோம், அது மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் அதை பொறுத்துக்கிறேன். இஸ்லாத்தை பற்றி நான் எதுவுமே கேட்க விரும்பல நான். ஏன்னா அது மதம் கிடையாது. மற்றதுக்கெல்லாம் மதம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்லாத்தை பற்றி எனக்கு அது ஒரு மார்க்கமாக தான் நினைக்கிறேன். அதை நான் மதமாக நினைக்கவே இல்லை. முகமது நபிகள் எப்படி ஒரு ஒரு இதை செஞ்சு கொடுத்துட்டு ஒரு கோட்பாடை சொல்லி கொடுத்தா அது எப்படி நடந்துகிட்டு இருக்குது. அது நல்ல ஒரு இறுக்கமான ஒரு மார்க்கம். அதில் எந்த விதமான எனக்கு ஆட்சேபனையும் கிடையாது. அதை நான் ரொம்ப லைக் பண்றேன். அதே நேரத்தில் அந்த மாதிரி முகமது நபிகள் பிறந்த அந்த ஊர்ல, வள்ளல் சீதாகாரி பிறந்த அந்த ஊர்ல, இந்த நாட்டுக்கே ஒரு முக்கியமான பொறுப்பை வகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இப்ப டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த ஊர்ல சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ மகன்களை இழந்த இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில், இப்படியெல்லாம்ப்பட்ட இந்த சமுதாயத்தில் பல தலைவர்கள்லாம் இருக்காங்க. எல்லா தலைவர்களும் இருக்காங்க. எதுலையும் அவங்க குறைச்சல் கிடையாது. அவங்களுடைய தேசப்பற்றுக்கு எந்த விதமான ஒரு சின்ன குந்தகம் கூட விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. BS அப்துல் ரஹ்மான் இருந்து உங்களை மாதிரி ஒரு பெரியவர் வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க நடந்துகிட்டு இருக்குது. பெரிய வள்ளல், குடை வள்ளல் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. இஸ்லாம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 100 பேர்கிட்ட பழகணும்னாக்க 95 பேர்கிட்ட இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட தான் பழகிறேன். நீங்க முதல் நீங்க என்ன பண்ணிருந்தீங்கன்னாக்க இங்க இஸ்லாம் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்புறப்படுத்திட்டீங்க. நீங்க எல்லாருமே இங்க இருக்கிறது யாரும் என்ன
பாலஸ்தீனத்துல இருந்தோ இல்ல அரபு கண்ட்ரில இருந்தோ இல்ல கல்ஃப் கண்ட்ரில இருந்தோ வந்தவங்க கிடையாது. நீங்க எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள். மார்க்கத்தால் நீங்க வேற யாரு இருக்கீங்க? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மற்ற எல்லாமே என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தான் இங்க இருக்கிறவங்க பூரா. அதே நேரத்தில் நான் ஒன்னே ஒன்று சொல்ல மட்டும் கடமைப்பட்டிருக்கேன் வந்து உங்கள்கிட்ட எப்படின்னா, நான் அதையும் சொல்லிட்டேன். நான் உங்கள்கிட்ட அதாவது உங்க தலைவர்கள் எல்லாருமே நாட்டுக்கு தேசத்துக்கு எவ்வளவுலாம் அரும்படப்படுறாங்கிற சொல்லிட்டேன். அந்த இதை முக்கியமான பாயிண்ட் மட்டும் இப்ப நான் சொல்றேன். பக்கத்து நாடான பாகிஸ்தான், நம்மளுடைய தேசம் இந்தியா. ஒரு கிறிஸ்துவன் இருக்கான், ஒரு இந்து இருக்கான். ஆனா அவனுக்கு தன்னுடைய தாய்நாடு முக்கியமா இருக்குது. அவனுக்கு தேசப்பற்று. கபில் தேவ் அடிச்சிட்டாரு, அசருதீன் அடிச்சிட்டாரு. ஒரு சோம்பேறி விளையாட்டு எது? இந்த கிரிக்கெட். அந்த கிரிக்கெட்டுக்கு இந்த மாதிரி பல ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கையில இந்த ரெண்டு மதமும் பல புத்த மதம் என்னென்னமோ மதம் இந்தியா பலதரப்பட்ட கலாச்சாரத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு தேசப்பற்றா இருக்காங்க. இது நான் சொல்லல, என்கிட்ட உள்ள 95 பேர் என்னட்ட இதை சொல்லலாம். ஆனா 95 பேர் நல்லா தான் இருக்காங்க, இஸ்லாத்தை பற்றி பின்பற்றி நடக்கிறாங்க, அதனால நல்லா இருக்காங்க. நான் நல்ல ஒன்றை தான் சேர்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். அதே நேரத்தில் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு முக்கியமா ஒரு சில குறிப்பிட்ட ஊர்ல எடுத்துக்கணும் வச்சுங்களேன், மெஜாரிட்டி இப்போ நம்ம இஸ்லாமிய சமுதாயம் மெஜாரிட்டியா இருக்கிற இடம், அந்த இடத்துல போனோம்னாக்க இந்த 15 வயதுல இருந்து 26 வயது உடைய நிரம்பிய ஒரு வாலிபர்கள் அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களா அல்லது இஸ்லாமிய கோட்பாடுகளை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா, இல்லை தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்களா என்கிறது எனக்கு கிடையாது. இந்த மக்களுக்கு எல்லாம் உள்ள ஒரு ஐயப்பாடு. அப்படி இருக்கின்ற அந்த ஐயப்பாட்டில் நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, இவங்க முழுமையான இஸ்லாமியர்களா? இஸ்லாத்துல என்ன சொல்லியிருக்குனாக்க, ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுல எவனா இருந்தாலும் சரி தலைவன் அவனுடைய ஆணைப்படி தான் அவன் நடக்கணும், அடங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல சொல்லி இருக்குது. அப்படி இருக்கையில இந்த இளைஞர்கள் தன்னுடைய தாய் நாட்டிற்கு துரோகம் செய்வதை போல அவர்கள் மற்ற பிரச்சனையில் தலையிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுக்கிறார்களா இல்லது வேணுக்கென்றே செய்கிறார்களா என்பதை நீங்கள் சரியாக நீங்க சொல்லவும். இதே ஒண்ணு. அதே போல் மற்ற என்ன செய்யறாங்க, அதான் நான் உங்களுக்கு பதில் எதிர்பார்க்கிறேன். நான் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா பதில் சொல்லலாம். அது என்ன பண்றாங்க, பாகிஸ்தான்ல ஒரு 100 ரன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கலாம். சரி, ஒரு 6 வாரம் கைகளை போய் வெடியா அது இதுன்னு போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சொல்லுங்க, வடக்கி சொல்லுங்க. சரி, இப்ப இந்தியாவுல நம்ம தாய் நாட்டுல பிறந்தது. இஸ்லாத்துல என்ன சொன்னாங்க, நாம பிறந்த நாடு இந்தியா, இந்தியா தான் எனக்கு தாய் நாடு. அதான் அந்த இளைஞர்கள்ட்ட உங்களை மாதிரி ஒரு பெரிய சமுதாய தலைவர்கள் சொன்னா, இந்தியா எனது தேசம், இஸ்லாம் எனது வழிபாடு அப்படி சொல்லிட்டு நீங்க உங்களுடைய இதுல நான் உங்களுடைய நிறைய பத்தி நான் தெரிஞ்சிருக்கேன். நீங்க உங்களுடைய இதுல சொல்லியிருக்கீங்க. இது இந்த டிவி எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இந்த இளைஞர்கள் பூரா நல்லபடியா இஸ்லாத்தை பேரை கெடுக்காத அளவுக்கு அவங்கள ஒரு சமய சீர்திருத்தம் மாதிரி கொண்டு போகணுங்கிறத நான் விரும்புறேன். அதுக்கு தக்க பதில நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அந்த பதில் ரசிகர்களா இருக்கக்கூடாது. உங்களுடைய பதில் ரசிகர்கள் எந்த இதுலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்திலேயே எல்லா நாடுகள்லயுமே திறமையும் தகுதியும் எதிர்பார்க்கிற நாடு இந்தியா தான். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த பதிலா இருக்கக்கூடாது, ஒரு நல்ல பதிலா இருக்கணும். அதாவது சகோதரர் கேட்கிற கேள்வி, சுருக்கமா கேள்வி என்னன்னு கேட்டா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் நடக்கும் பொழுது இந்தியா கொஞ்சம் தோத்து போய் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்க மாதிரி இருந்தா சில முஸ்லீம் இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை ரசிக்கிறாங்க, அதை விரும்புறாங்க, அதுக்கு ஆரவாரம் செலுத்துறாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல, தேசபக்தியோட அப்படி இருந்தாங்க அப்படிங்கறது அவருடைய ஒரு கேள்வி. இதுக்கு முதல் விஷயத்தை விளங்கிக்கிறனும். இந்த கிரிக்கெட்டுங்கிறது இப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு தான் வர்றேன். நான் இந்த ராஜா முத்தையா மன்றத்தில் கூட மதுரையில சொன்னேன், அவன் தொழிலுக்கு பண்றாங்க, இது ஒரு தேசபக்திக்கு இது அளவுகோலா எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு. அது இப்ப ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்ப என்ன கிரிக்கெட்டுங்கிறது என்ன, எவனும் தேசத்துக்கெல்லாம் விளையாடுறது இல்ல. எதுக்கு விளையாடுறான்? கசுக்கு விளையாடுறான். இப்ப நல்லா தோக்குற டீமும் நல்லா தெரியும், இவன் ஜெயிக்குமான்னு தெரியும். இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரிக்கெட் சூதாட்டக்காரர்கள் எவன் தோக்குவானோ அவன் ஜெயிக்குவான்னு பந்தயம் கட்டுவாங்க. நம்ம ஜெயிக்கிறானெல்லாம் எல்லாரும் பணத்தை கொடுத்து பந்தயம் கட்டுவோம். 2 பேரையும் விலைக்கு வாங்கிக்குவோம். அடே நீ தான் இந்த தடவை ஜெயிக்கணும், நீ தான் இந்த தடவை தோக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்.